ஹலோ மக்களே! வெல்கம் டூ அனதர் எபிசோட் ஆஃப் தி சை பாட்காஸ்ட். யூசுவலி வந்து ஒரு பெரிய இது இருக்கு. ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரு ப்ராவர்ப். மெச்சூரிட்டிக்கும், ஏஜ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து அது பெரும்பான்மையா அத வந்து நம்ப லைஃப் ஸ்டைல்ல வந்து பார்க்க மாட்டோம். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா? எவ்வளோ வருஷமா நான் இதுல இருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ இயர்ஸா நான் இத பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? அப்படிங்கும்போது, அதோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சேர்ந்து, அதோட அப்படியே மெச்சூரிட்டியும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் சில பேர பார்க்கும்போது, இந்த ஃப்ரேஸ்க்கான அர்த்தம் நமக்கு புரியும். மெச்சூரிட்டி, ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்பரே வைக்க முடியாது. நீங்க வந்து சடன்லி 1 இயர்ல கெயின் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி வந்து அல்டிமேட்லி ஒரு 15 வருஷம் கழிச்சு 15 வருஷமா ஒருத்தர் பண்ணிட்டுருக்காங்கன்னா, அதுவும் ஈக்குவலா இருக்கும் அப்டின்றத வந்து சில பேர் ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மாரி இன்னைக்கு ஒரு லிவிங் ப்ரூஃப் ஆஃப் ஹவ் மெச்சூரிட்டி அண்ட் ஏஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் தே டோன்ட் ஹேவ் டு பி ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு வி ஹேவ் திஸ் ஸ்வீட் ஹார்ட் டுடே வித் அஸ். ஹாய் நேஹா. Hi, Acha. ஸோ வி ஹேவ் நேஹா கிரீஷ். Hi. வெல்கம். Welcome. வெல்கம் Thank டு you, தி sir. சை பாட்காஸ்ட். எப்படி Thank இருக்கீங்க நேஹா? நல்லா இருக்கேக்கா. ஹவ் இஸ் லைஃப்? It's going good. அப்புறம் ஷோஸ்லாம் எப்படி போகுது? ரெக்கார்டிங்ஸ்லாம் இப்போ லைக் தேர் இஸ் அ ஸ்ப்ரீ ஆஃப் ஷோஸ் ஃபார் யூ ரைட் நவ். எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நிறைய ஷோஸ் இருக்கு. ஜாலியா பண்ணோம். ஸோ நல்லா பண்ணா வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் ரெக்கார்டிங்ஸும் நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இட்ஸ் கோயிங் குட். வெரி குட். ஸோ நான் இப்போ சொன்னேன்ல மெச்சூரிட்டி அண்ட் ஏஜ். நீங்க வந்து க்ரோயிங் அப் இப்போ நம்மளாமுமே ஆல்வேஸ் வி ஆர் இன் சம் கைண்ட் ஆஃப் ஒரு எப்படி சொல்றது? வி கீப் க்ரோயிங் அப். ஆ நோ மேட்டர் ஹவ் மச் யூ க்ரோ அப். ஆ எப்பவுமே ஒரு லேர்னிங் இருந்துட்டே இருக்கும். ச்சே! இது நமக்கு இன்னைக்கு தானே தெரியுது அப்படிங்கிற மாரி ஆமாம். இன்னைக்கு கூட எனக்கு ஏதாவது ஒரு லேர்னிங் இருந்திருக்கும். ஆம். அந்த மாதிரி லேர்னிங் இஸ் எட்டர்னல் ஆம். நெவர்தலெஸ். ஆனா, இந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஆமாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட த வே யூ ஆர் சிங்கிங் எவ்ரிதிங் உங்களோட ம். ஸ்டாச்சர்லேருந்து உங்கள் பர்சனாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து சேஞ்ச். சேஞ்சுன்னு சொல்கிறதோட பாசிட்டிவ்லி ஆ இட் இஸ் அப் அப்ஹீவ்ட் ஆ ஒரு அப்லிஃப்ட் ஆயிருக்கு. ஆ ஸோ அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் சேஞ்ச்ட்? வாட் வாட் மூவ்ட்? நான் சூப்பர் சிங்கர்ல இருக்கும்போது ட்ரெய்னர்ஸ் நெறைய இருந்துச்சு. ஸ்ரீகாந்த் அண்ணா தான் என்னோட ட்ரெய்னர். ஸோ ஓ! ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் தான் ட்ரெய்னரா? ஆமாமா. என்னோட அடடா! ட்ரெய்னர். இன்னைக்கு தான் அவரோட எபிசோட் வந்து இப்ப நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஓ! இட்ஸ் கோனா பி ஆன் ஏர். யாஹ் நைஸ். ஓகே. ஸோ ஹி வாஸ் அ ட்ரெய்னர். ஸோ நெறைய நல்லா சொல்லிக் குடுப்பாரு. ரொம்ப எனக்கு நெறைய புதிய விஷயங்கள் எனக்கு நெறைய கத்துக்க முடிஞ்சுது. ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஸோ அதனால தான் எனக்கு நெறைய பெர்ஃபெக்ஷன்ஸ், கரெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிக் குடுத்து நல்லா பாடுவேன். ஓகே. ஸோ ஓ! அதனால தான். என்னோட அப்பா, அம்மாவும் நான் நெறைய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்களோட எஃபோர்ட் இல்லன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல். நைஸ். ஸோ எப்படி ஹவ் டிட் தே ஐடென்டிஃபை லைக் எனக்கு ஒரு ஃபன்னி ஸ்டோரி இருக்கு. ஆ. ஓகே. நான் வந்து சின்னதா இருக்கும்போது தூளி ம். சொல்லுவோம்ல. டு யூ நோ வாட் தூளி இஸ்? சொல்லி தொட்டில். ஓகே. அந்த ஆமா. தூளி தொட்டில்ல வந்து நான் ஆட்டும்போது, என்னோட ம். அப்பா வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பாடிக்கிட்டே ஓ! வந்து ஆட்டுனாராமா. ஓகே. அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் நான் அடுத்த லைன வந்து நான் வந்து சொன்னேனாம். ஓ! ஸோ இது வந்து ரொம்ப அன்பிலீவபிளா இருக்கும். ஆ. எனக்குமே அப்படிதான் இருக்கும். அந்த மாரி ஐடென்டிஃபை பண்ணி, ஓ! ஆ. இவளுக்கு வந்து பாட்டு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. இது உண்மையா பொய்யான்னு நானும் இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சத்தியமா உண்மைன்னு சொல்றாங்க. அந்த மாரி உனக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்கா? உங்க அம்மா அப்பா ஆமாமா. சொல்லியிருக்காங்களா? நான் வந்து 4 இயர்ஸ் இருக்கும்போது ஐ யூஸ்ட் டு ஹம் இந்த சேம் ஸ்ருதி மாரி. ஸோ ம். தே அண்டர்ஸ்டுட் மை பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஐ கேன் சிங். ஸோ என்னோட வீட்ல வந்து
ஏதாவது ஒரு மியூசிக் இருக்கும் என்னோட வீட்ல. பிகாஸ் மை ஃபாதர் லவ்ஸ் டு லிசன் டு மியூசிக். ஓகே. அண்ட் மை மதர் இஸ் ஆல்சோ சிங்கர். அப்படிதான் எனக்கும் ஓ! ஆமா. ஃபென்டாஸ்டிக். ஸோ எப்படி அவங்க வந்து ட்ரெயின்டு சிங்கரா இல்ல, இல்ல. அம்மா? வென் ஷி வாஸ் இன் காலேஜ் அப்படி இருக்கும்போது ஷி யூஸ்ட் ஓ! டு சிங். வெரி நைஸ். ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. அப்படிதான். ஆ. ஸோ அப்படிதான் அப்படியே ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து 7 இயர்ஸ் இருக்கும்போது ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் அ ரியாலிட்டி ஷோ. ஸோ அப்போ அப்போ வந்து ஐ வாஸ் ஸோ ஸ்மால். எனக்கு ஒன்றுமே தெரியல ரியாலிட்டி ஷோ பற்றி. அண்ட் ஐ டோன்ட் நோ அபவுட் பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஆல்சோ. பிகாஸ் ரைட். அப்சல்யூட்லி. இருந்தாங்க கூட தெரியல. ஸோ ம். ரியாலிட்டி ஷோவில் அப்ப அம்மா இருந்தாங்க. கத்துக் குடுத்தாங்கல்ல? ஆமாம், ஆமாம். தட் வாஸ் சன் சிங்கர். சன் சிங்கர். ஸோ ஐ திங்க் இமான் சார், அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் மேம் முன்னாடிலாம் பாடுனீங்கல்ல? ஆ அந்த ஷோல. இல்ல, இல்ல, இல்ல. மனோஜ் சார், கிரிஷ் சார். ஓ! அப்படியா? ஓ! இமான் சார் வரல. ஓ! இமான் சார் ரவுண்டா அது? ரவுண்ட் ஆமாமா ஓ! இருந்தாங்க. சரி, சரி, சரி. ரைட், ரைட். ஓகே. மனோஜ் சார், கிரிஷ் சார் அப்புறம் மஹதி. ம். ம். அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் மேம் இருந்தாங்களா? அவரும் இருந்தாங்க. கரெக்ட், கரெக்ட், ஸோ கரெக்ட். எஸ். அதில நைஸ். ஸோ அதில ட்ரெய்னர்ஸ் இருந்தாங்க. பட் ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஸ்மால். கோர்ஸ். ஸோ அதனால நான் நான் அம்மா வந்து சாங் தருவாங்க. ஐ ஜஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணி சிங் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அது ஃபீல் புரிஞ்சுச்சு. அதெல்லாம் நான் அப்போல்லாம் புரிஞ்சுக்கல. கோர்ஸ். ஸோ ம். அதுதான். தென் டியூரிங் த பேண்டமிக் டைம் கோவிட் அந்த நேரத்தில எல்லாருமே வீட்ல இருப்பாங்க. என் அப்பாவும் கூட இருந்தாங்க. ஸோ ஹி பாட் மீ மைக், ம். மிக்சர்ஸ் எல்லாமே பாட் பண்ணி. அண்ட் ஐ யூஸ்ட் டு டூ எஃபி லைவ் ஷோஸ். ஸோ அந்த ஓ! நேரம் இட் வாஸ் வெரி குட் அண்ட் ஐ யூஸ்ட் டு டூ மெனி லைவ் காம்படிஷன்ஸ் எல்லாம் போனேன். ஸோ ஸ்டேஜ் ஃபியர்ன்ற அந்த திங் இட் வாஸ் கான். ஸோ ஓ! அது ஒரு ஃபென்டாஸ்டிக். அட்வான்டேஜ். ஓகே. ஆமா. ஸோ இப்போ வந்து நீங்க அந்த கோவிட்க்கு அப்புறம் தான் சூப்பர் சிங்கர் இருந்துச்சா? ஆமாமா. ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் போகும்போது உங்களுக்கு ஃபியர் இல்ல. இல்ல கம்மியா இருந்ததா? இல்ல, ஐ டிட்ன்ட் ஹேவ் தட் மச். ஃபென்டாஸ்டிக். ஸோ ஓகே. சரி என்ன அப்படிதான். ஓடும் உங்களோட மைண்ட்ல? அப்படி ஃபியர் இல்லன்னா, வாட் எல்ஸ் வில் ரன் இன் யுவர் மைண்ட் வென் யூ ஆர் ஆன் ஸ்டேஜ்? ஸோ நல்லா பாடணும். அது ஒண்ணு ஓடுமா? ஆமா. அப்புறம்? லிரிக்ஸ் எல்லாமே. ஆ. ம். கரெக்ட்டா அது பாடணும். தப்பா ஆமா, பண்ணிடக்கூடாது. ஆமா. அப்புறம்? ஜட்ஜஸ் லெஜெண்ட்ஸ் முன்னாடி பாடுறேன். ஜித்தம்மா, சங்கர் சார். ஸோ ம். அது வேற. அண்ட் அப்படிதான். தென் ஐல் ஜஸ்ட் பி கூல் ஆஃப்டர் இனிஷியலி ஆஃப்டர் த சவுண்ட் செக் வந்து ஐல் பி கூல். ஐல் ஜஸ்ட் ப்ரே டு காட் நல்லா பாடிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூ வில் அப்படிதான். பி வெரி கூல் அபவுட் சிங்கிங். Yeah. நான் வந்து சொன்னேன் இன்னைக்கு என்னோட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் தட் ஐம் கோயிங் டு மீட் அவங்களுக்கு நீ ரொம்ப ஃபேவரட். Oh. அப்போ வந்து நான் சொன்னேன் லைக் ஐம் கோயிங் டு மீட் நேஹா டுடே அப்படின்னு சொன்னோன்னே, அவளோட ஒரு 10% கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொண்டு என்கிட்ட குடுத்துறியா? அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ. ஸோ தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட் திஸ் கொஸ்டின் டு யூ பிகாஸ் you look very fearless on stage. You look very comfortable on stage. So to get that kind of comfort, it ஆமா. takes years. For ஆமாமா. example, even for that matter, I feel very ம். fearful and nervous before going, standing on a stage. ம். அது ரொம்ப வருஷம் ஆச்சு to get that, ஆமாமா. கான்ஃபிடென்ட். confidence. அந்த இத்தனை வருஷத்த எப்படி நீ வந்து ரொம்ப சீக்கிரமா கடந்தங்கிற அந்த கேள்விய தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரிகிங்கான ஒரு கொஸ்டினா இருந்தது. அந்த ஆ. கான்ஃபிடன்ஸ் அப்புறம் ஒரு வசனம் உண்டு. என்னடா ம். வசனம் வசனமா சொல்றேன்னு நெனச்சுக்காத. இல்ல, இல்ல, இல்ல. இல்ல. அதாவது இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன ம். இவங்க பரவால்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் அந்த பயம் ம். வரும்னு சொல்லிட்டு. ஆமா. பட் யூ சீம் லைக் அ வெரி சார்ட்டட் கேர்ள். ஓகே. யூ சீம் லைக் அ வெரி ஓ ஐ ஆம் கான்ஃபிடென்ட். ஐ நோ வாட் ஐ அம் டூயிங் கைண்ட் ஆஃப் அ பெர்சன். அது எங்கேருந்து வந்தது? லைக் டு யூ யூ நோ லிசன் டு யுவர்செல்ஃப், ரெக்கார்ட் யுவர்செல்ஃப்? ஐ லிசன் டு மை செல்ஃப் வெரி ஆக்சுவலி. நைஸ். நான் வந்து நானே சொல்லிக்குவேன். பி கூல் டோன்ட் பி ஆஃப்டி. அப்படிதான். அ. அண்ட் அப்படிதான். தெரியல என்ன சொல்றது. லவ்லி. ஸோ நம்ம சின்ஸ் வி ஸ்போக் அபவுட் சூப்பர் சிங்கர் ஆ. அண்ட் அந்த காம்படிஷன் அப்படின்னு. ஸோ இப்போ காம்படிஷன்ஸ்லாம் வரும்போது அவங்க சாங்ஸ் குடுப்பாங்க. நீங்க சாங்ஸ் சூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் அனுப்புவீங்க. ம். அதுலேருந்து எது வேணாலும் வரும். ஸோ பேசிக்லி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வந்து நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு பரிச்சயமா இருந்திருக்கணும். அது ஆமாமா. தெரிஞ்சிருக்கணும். ஆமா. தெரிஞ்சிருந்தா நமக்கு வந்து ஓரளவுக்கு சேஃப். ம். ஒருவேளை சம்டைம்ஸ் சம் திங்ஸ் மைட் ஹேப்பன். ஆமா. லாஸ்ட் மினிட்ல சாங் சேஞ்ச் ஆகலாம். ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வரத்துக்கு ம். சான்ஸ் இருக்கு. இருக்கும். எனி ரீசன் ஃபார் தட் மேட்டர் அந்த சேஞ்ச் ஆகும். அப்போ
இப்போ முன்னாடி இருக்கும்போது நெறைய பாட்டு தெரிஞ்சு, அந்த பாட்டு தெரிஞ்ச பாட்ட போய் பாடுறது வேற. புது ஆமாமா. பாட்ட கத்துக்கிட்டு 1 வாரம், 2 வாரம் தானே டைம் இருக்கும். இல்ல ஆ 5 டேஸ் 5 அப்படி. டேஸ் தான் டைம் இருக்கும். 4 to 5. 5 டேஸ் டைம் இருக்கும். அதுக்குள்ள கத்துக்கிட்டு பாடும்போது, அப்ப இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கும், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? ஆமா. லைக் சாங் செலக்ஷன் வந்து என்னோட அம்மா தான் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் எப்பவுமே சேலஞ்சிங் ஹார்ட் சாங்ஸ் தான் எடுப்பேன். ஆமா. அது எல்லாமே தேங்க்ஸ் டு தெரியுமே அம்மா. எங்களுக்கு. ஆ. ஸோ அது வந்து நம்ம 5 சாங்ஸ் குடுப்போம். ஸோ ஆ. அந்த 5 சாங்ஸ் எல்லாமே நம்ம நல்லா படிச்சிருக்கணும். அதனால ம். ஸோ அம்மா எல்லாமே அத தேடி பிடிச்சு எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ 5 சாங்ஸ் குடுப்போம். அதில ஏதாவது 2 to 3 சாங்ஸ் அவங்க குடுப்பாங்க. ஸோ ம். அதில தான் நம்ம சூஸ் பண்ணி ஓகே. பாடணும். ஸோ அப்படி ஏதாவது கொஞ்சம் நர்வஸா இருக்கும். அந்த பார்ட் மட்டும் நர்வஸா இருக்கும். அண்ட் அது எப்படியாவது நல்ல சாங் வரும். வி ப்ரே டூ காட் அண்ட் ஆஃப் கோர்ஸ், யா. ஆஃப் கோர்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சாங் கிடைச்சது. அந்த மாதிரி தித்திக்குதே வந்து ரீட்ரெண்ட் ஆக்கின ஒரு சிங்கர் நீங்க. இப்ப எங்க பார்த்தாலும் தித்திக்குதே இஸ் ஆமா. தேர். எவ்ரிபடி ஸ்டார்ட்டட் சிங்கிங் அகைன். In all channels for that matter, not just in this channel. There are everybody is singing. In fact, I had my students trained. So one of my students wanted to sing தித்திக்குதே and I was like, உன்னோட வீடியோ போட்டு இந்த மாதிரி இந்த ஒரு சங்கதி இருக்கே அப்படின்னு கேட்டெல்லாம் படிச்சாங்க. ஸோ அப்படி வந்து தித்திக்குதே ஃபேமஸ் ஆக்கின மாதிரி நிறைய சாங்ஸ் யூ ஹேவ் brought back to life. இதுவும் அம்மாவோட சாய்ஸ் தானா? ஆமாமா. அ அது வந்து அம்மா வந்து இந்த சாங் ஏதாவது நல்லா வரும் அப்படிதான் சொன்னாங்க. வி டிட்ன்ட் ஹேவ் டு சூஸ் திஸ் சாங் பிகாஸ் அம்மா வாஸ் லைக் இது ரொம்ப லைட் சாங் பட் அம்மா நான் சொன்னேன் இட் பி குட். அம்மா ஆல்சோ லைக் ஓகே. ஓ! இது நீ சூஸ் பண்ணியா தித்திக்குதே? அம்மாவும் நானும் சூஸ் ஓ! பண்ணேன். ஹவ் ஸ்வீட். ஓகே. ஸோ அது வந்து நினச்சு கூட பார்க்கல அது நல்லா பிகாஸ் சூப்பர் சிங்கர்லும் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் அது வந்து ஜீவா சார் முன்னாடி பாடுறதுக்கு ஐ காட் டு சிங் இட் அகெயின். கரெக்ட். ஸோ அவங்க நிறைய சொல்லிட்டாங்க லைக் சாங் அந்த வீடியோ சாங் பார்க்குறது மாதிரியே அந்த சாங் மாதிரியே பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ அது அது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. ஆமா. நினச்சி கூட பார்க்கல. கோர்ஸ். ஆமாம் சார். ஏன்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணல இல்லையா? ஆமாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்து யூ வாண்டட் டு சிங் வாட் எவர் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் வாய்ஸ். ஆமாம். ஸோ அப்போ வந்து அது நடக்கும்போது இப்போ பார்த்தானா எல்லாரும் பட்டி தொட்டி எங்கும் தித்திக்குது. இப்போ கள்ளக்குறிச்சி ஷோவில் தித்திக்குதே இருந்துச்சா? ஆமாம். லைக் எல்லாருமே நான் வெளியே போகும்போது தித்திக்குதே பொண்ணு தானே அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப இந்த சாங் வந்து போச்சு ரொம்ப ஹாப்பி. சுஜாதா அம்மாக்கு இது தெரியுமா இது? ஆமாம் சுஜாதா மேம் கூட வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க. ரொம்ப How நல்லா sweet. பாடினேன். நான் கூட இப்படி போட்டிருந்து வரலாம்ல நீ உன்னோட சாங் தான் அது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. How ரொம்ப sweet. ஹாப்பி. How sweet. ஆமாம். It means a lot, no? யா. இப்போ நீ சொன்னபோது சொன்னல லைக் ஐ யூஸ் டு சிங் அட் ஹோம் வித் மைக் அண்ட் மிக்சர் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ். நடுவில் வந்து சிஸ்டம்லாம் இன்டர்ஃபேஸ்லாம் வச்சு சொன்னேன் கோவிட் டைமில். ஸோ என்னதான் நம்ம சொன்னாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கிங் அட் ஹோம் அண்ட் சிங்கிங் ஆன் அ ஸ்டேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆடியன்ஸ், ரைட்? ஆமாம். ஸோ ஆடியன்ஸ் நம்ம அப்புறம் வருவோம். பட் சிங்கிங் ஆன் ஸ்டேஜ் அதுக்கும் சிங்கிங் அட் ஹோமுக்கும் என்ன வித்தியாசம் நீ நினைக்கிற? சிங்கிங் அட் ஹோம்னா வில் பி வெரி ரிலாக்ஸ்ட் சும்மா நான் பாடுவோம் தேர் இஸ் நோ ஒன் டு ஜட்ஜஸ். ஸோ ரிலாக்ஸ்டாக இருப்பேன். பட் ஸ்டேஜில் பாடும்போது யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். யூ நீட் டு ஆடியன்ஸ் வி நீட் டு ஹாவ் சம் கான்டாக்ட் வித் தெம் அண்ட் லிரிக்ஸ் மறக்கக்கூடாது. அது எல்லாமே இருக்கு. ஸோ லிரிக்ஸ் திருப்பி திருப்பி பயமா அது? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ தெர் இஸ் திஸ் பர்ஃபார்மன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆடியன்ஸோட ரிலேட் பண்ணணும். ஒரு ஸ்டேஜில் போய் லிரிக்ஸை மறக்கக்கூடாது. கரெக்டாக எல்லாமே நமக்கு கேட்கணும். ஸ்ருதி கீஸ்லாம் வந்து இன்னியரில் கேட்கணும். எல்லாமே வந்து பல விஷயங்கள் வந்து ஸ்டேஜ் மேலே இருக்கும்போது அப்போ நீ எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு நான் ஏன் இதை கேட்குறேன்னா ஒன்று மாதிரி நிறைய கிட்ஸ் இருப்பாங்க டு கம் இன் டு திஸ் ஆர் டு approach this. So this podcast is to help them also in a way to understand where you are coming from your perspective. அதனால கேட்டேன். ஸோ அப்படி நீ வந்து அங்கே ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் how do you keep your cool? Keeping your cool is important இல்லை? அது எப்படியோ தெரியல. ஐ ப்ரே டு காட்.
இந்த ஓகே. சித்ரா அம்மா கூட நெறைய சொல்லுவேன். "நீ கூலா பாடு. நீ என்ஜாய் யூ நீட் டூ என்ஜாய் த சாங் அண்ட் யாஹ்! சிங் தென் ஒன்லி எவரிஒன் வில் லைக் இட்." ம். ஸோ அப்படியே சித்ரா அம்மா வந்து சொல்லுவாங்க, "யூ நீட் டூ என்ஜாய் த சாங். நீ நல்லா பாடுவ. டென்ஷன் வேணாம்." ஆ. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நான் கூல் ஆயிடுவேன். தட்ஸ் ஆமா. சோ ஸ்வீட். தட்ஸ் சோ ஆமா. ஸ்வீட். ஸோ சிங்கிங் அட் ஹோம் ம். அப்படிங்கும்போது, என்னென்னலாம் நீ வந்து நோட்டீஸ் பண்ணுவ வென் யூ சிங் அட் ஹோம்? ஹவ் டு யூ யூ நோ அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ அம் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் மை சிங்கிங். நான் ம். உட்காந்து, "ஓ! இந்த பிளேஸ்ல இன்னும் கூட நல்லா வந்திருக்கலாமே! இந்த ஆமா. பிளேஸ்ல விப்ராட்டோஸ் சேம். இருந்திருக்கலாமே!" அப்படின்னு நான் யோசிப்பேன். நீ எப்படி யோசிப்ப? நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சாங் கிடைச்சேன்னா லைக் 50 to 100 டைம்ஸ் கேட்பேன். ஆ. ஸோ அந்த ஃபீல் புரிஞ்சிருக்கும். ஸோ வென் ஐ அம் ரெக்கார்டிங் நமக்கு திருப்பி திருப்பி எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்கும்போது இங்க ஒருத்து போச்சு, அங்க ஸோ திருப்பி திருப்பி எடுத்துட்டு அப்படிதான் இருக்கும். ம். ரைட். ஸோ ம். இப்படிதான் ஏய் ஒன் என்னோட வேர்ட் ஆன்ஸர் இல்ல இல்ல. சொல்லாதடா! 10 மார்க் கொஸ்டின்டா இது. எங்க அம்மா கூட கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆ. ஸோ அம்மா எங்க போச்சு நீ ஒரு வாட்டி கூட எடுக்கணும். அத எப்பவுமே அப்படிதான். வெரி ஆமா. நைஸ். ஸோ இப்போ அம்மா பீயிங் த மியூசிஷியன் இன் த ஃபேமிலி, அம்மாவுக்கு ம். வந்து மியூசிக் பரிச்சயம் ஆமா. அப்படிங்கும்போது, இப்போ நீ பாடும்போது ஆர் நீ சொல்லும்போது, எங்கெல்லாம் அம்மா வந்து உன்ன அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க? எங்கெல்லாம் வந்து அம்மா உன்ன கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க? அம்மா எப்பவுமே ஷில் பி லைக் கரெக்ஷன்ஸ் இருந்தா தான் அது சொல்லுவாங்க. ஷி இஸ் வெரி குட் ஆல்சோ லைக் வெரி நைஸ் டு மீ. எதா இருந்தா தான் எப்பவுமே சொல்லுவாங்க. ஷி இஸ் வெரி வெரி ஹேப்பி டு ஹேவ். ஆஃப் கோர்ஸ், ஆஃப் ஆமா. கோர்ஸ். என்ன பிக்கெஸ்ட் கிரிட்டிசிசம் தட் யூ காட் ஃப்ரம் அம்மா தட் ஹெல்ப்ட் யூ யூ நோ இது இப்படி அம்மா சொன்னதுக்கப்புறம் நான் அத பார்த்தேன். தென் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னது என்னது? அம்மா வந்து "யூ நீட் டூ ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் இன் ஹியர்னும்." ஸோ அது நான் பண்றதில்ல. பட் அம்மா சொல்லக்கப்புறம் நான் பண்ணேன். அப்பதான் என்னோட மிஸ்டேக்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சோ அண்ட் ஸ்வீட். ரொம்ப ஃபீல் பண்ணி பாடணும். அந்த வேர்ட்ஸ் கிளாரிட்டி இருக்கணும் சொல்லுவாங்க. ஸோ ம். அதுவும் நான் நல்லா புரிஞ்சு பாடினேன். எக்ஸலன்ட். இப்போ வந்து ஸ்டேஜ்ல நம்ம பாடும்போது, தேர் இஸ் திஸ் மானிட்டர்ன்னு 2 இருக்கும்ல. ஆமாமா. இந்த மானிட்டரும் ஒண்ணு இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம மானிட்டர்ஸ் மட்டும் கேட்டு பாடுற மாரியான ஷோஸும் இருக்கும். ஆமாமா. அப்ப வந்து நமக்கு இன்-இயர் இருக்காது. இல்ல. சில பிக் ஷோஸ்ல இன்-இயரும் நமக்கு இருக்கும். குடுப்பாங்க. ஆமா. ஸோ இது 2த்தையும் நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ? இதுக்கு என்ன பண்ணுவ? அதுக்கு என்ன பண்ணுவ? நான் பார்த்துருக்கேன் நீ இப்படி பாடுவ. ஆமா. ஆ. ஸோ சூப்பர் சிங்கர் வந்து இன் இயர்ஸ் இல்ல. வி ம். நீட் டூ சிங் ஃப்ரம் த மானிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட்டு சவுண்ட் செக் அப்போ வி நீட் டூ செக் இஃப் த மானிட்டர்ஸ் ஆர் ரைட். எல்லாம் கேக்குதா? அதனால தான் எனக்கு வாய்ஸ் கேட்கலனால தான் ஐ ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் புட்டிங் மை ஃபிங்கர் இன் மை இயர். ஸோ இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ குட் ஹேபிட். பட் இப்போல்லாம் இன் இயர்ஸ் வந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஓகே. ஹெல்ப்ஃபுல். ஹெல்ப்ஃபுல் யா. ஸோ இப்ப கூட சின்ன சின்ன ஷோஸ்லாம் இருக்கும்ல. அதுலலாம் இன் ஆமாமா. இயர்ஸ் இருக்காதே! இருக்காது. பட் ஐ நீட் டூ மேனேஜ் ஒன்லி. ஐ கான்ட் டூ எனிதிங். அப்பதான் நான் கை போட்டு பாடுவேன் ஸ்ருதில பாடுறதுக்கு. ஸோ ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இனிமே நீங்க எப்படி பண்ண போறீங்க? அது நான் சவுண்ட் இன்ஜினியர் பாரு. ஸோ ஆ. நான் கொஞ்சம் ஏத்த சொல்லுவேன் ஆஹா! வாய்ஸு. ஸோ அதால தான். தட்ஸ் a குட் ஐடியா. ஆமா. அதே மாரி யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் தெம் டூ ரெய்ஸ் த வால்யூம் ஆஃப் த வால்யூம் ஆமா. கீஸ் ஆஃப் ஆ. சுத்தி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சோ தட் யூ கேன் ஹியர் தெம் ஆல்சோ ஆமா. இல்லையா? சில ஷோஸ்ல மானிட்டர்ஸே கேட்க கேட்க மாட்டேன். மானிட்டர்ஸே இருக்காது சில ஷோஸ்ல. ஆமா. கரெக்ட், கரெக்ட். சம்டைம்ஸ் நாங்கலாம் வந்து இந்த டிஜே மைக்கு, டிஜே ஸ்பீக்கர்ஸ் வச்செல்லாம் பாடியிருக்கோம். அட ஆமாமா. பாவிங்களா! அப்படின்ட்டு. சிங்கர்ஸ் மைக்கே இருக்காது. இருக்காது. ஆமா. ஸோ இப்ப இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் போறல்ல, அப்போ வந்து உன்னோட சப்போர்ட் சிஸ்டம் அம்மா, அப்பா ஆஃப் ம். கோர்ஸ் அம்மா, அப்பா ஆமாமா. வந்து உன்னோட சப்போர்ட் சிஸ்டம் பிக்கெஸ்ட் சப்போர்ட். ஆமா. அத தாண்டி உனக்கு த்ரூ அவுட் த ரியாலிட்டி ஷோ சப்போர்ட் பண்ணது யாரெல்லாம்? ட்ரெய்னர்ஸ் ஆஃப்கோர்ஸ் ட்ரெய்னர்ஸ். அண்ட் ஐ ஹேட் நிர்மலா மேம் ஆல்சோ. ஸோ அவங்க நெறையா சொல்லிக் குடுத்தாங்க. ஓகே, ஸ்ரீகாந்த் அண்ணா ஆஃப்கோர்ஸ். அம்மா, அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. அவங்க ம். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கு. இன் சூப்பர் சிங்கர் தே ஆல்சோ யூஸ்ட் டூ வி யூஸ்ட் டு ஹேவ் அ குட் டைம் டுகெதர். ம். ஸோ த ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் இன் ஃப்ரம் சூப்பர் சிங்கர் ஆமா, கான்டெஸ்டன்ட்ஸ். ஆமா. ஓகே. குட், குட். ஜட்ஜஸ் ஆல்சோ ம். நெறைய ரொம்ப என்கரேஜிங்கா இருப்பாங்க. லைக் சித்ரா அம்மா, சங்கர் சார். சங்கர் சார் எல்லாமே லைக் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே நமக்கு பர்கர்ஸ், பிஸா எல்லாமே வாங்கி குடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வெரி ஃபன் டூ பி தேர். ஸோ ரைட். ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு த்ரூ அவுட் தி ஜர்னி இன் சூப்பர் சிங்கர். வெரி நைஸ், வெரி நைஸ். ஈவன் ஆங்கர்ஸ் டூ. ம். பிரியங்கா அக்கா, மாக்கா பண்ணா. வெரி நைஸ். ம். இப்ப இந்த ஷோவோட ஒரு மெமரபிள் மொமெண்ட்னா என்னன்னு சொல்லுவ?
ரஹ்மான் சார் வந்திருந்தாங்க. ம். ஸோ நான் உதய் உதயா பாடினேன். கரெக்ட். ஸோ அவர் முன்னாடியே பாடுறது அந்த டிஃபிகல்ட் சாங். ரொம்ப அந்த பொர்ஷன் நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். அது ஹி டோல்ட் தட் ஆஃப்டர் 13, 14 ஆகும்போது நீ பெரிய சிங்கர் ஆயிடுவே சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. ஆஃப் கோர்ஸ். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி ஆஃப்டர் தட். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். லைக் ஐ டோல்ட் ஆல் ஆஃப் தட் அண்ட் இட்ஸ் வெரி அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாரா அவர்? அதுக்கப்புறம் மீட் பண்ணி பேசினியா? பேச முடியல. நான் ஷோல மீட் பண்ணேன். ஆ. ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ யூ டிட் திஸ் அவரோட ஷோஸ்ல வந்து யூ ஆர் டூயிங் ஆமாம். நான் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை கான்சர்ட்டுக்கு சார் கூட மாமன் அண்ட் ஜிகு ஜிகு ரேல ஆமா பாடினேன். பாடியிருந்தேன். ஆமாம். கரெக்ட், ஸோ கரெக்ட். அதுக்கு போனேன். இட் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ப்ளேபேக் சிங்கர்ஸ் எல்லாமே மீட் பண்ண முடிஞ்சிது. ஸோ இட்ஸ் வெரி குட். வெரி நைஸ். எப்படி இருந்தது? வாட் கைண்ட் ஆஃப் லேர்னிங் யூ ஹேட் வித் த ரெக்கார்டிங் ஆஃப் ரஹ்மான் சார்ஸ் சாங்? ரஹ்மான் சார் நான் பாடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடணும் அதான் சொன்னார். லைக் இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ லைக் ஹாப்பி சாங் எல்லாம். ஸோ என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணி அப்படியே பாடணும். தென் இது க்ரௌட்ஸ் வில் பி வெரி குட். ஸோ அப்படி தான். வெரி குட். இந்த ஷோலேருந்து இந்த விஷயத்த நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் டேக் அவே லேர்னிங் தட் ஐ ஹவ் ஹேட் இன் த ஷோ அப்படின்னா அது என்ன லேர்னிங்? பிக்கெஸ்ட் டேக் அவே. சுஷீல் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ நான் நெஞ்ச மறுப்பதிலே பாடினேன். ஸோ பிரெத் இஸ் நீடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆலாப். ஸோ நீ நல்லா பாடின, பிரெத்து கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு பாடணும். ஸோ அதுதான். அண்ட் சித்ரா அம்மா நான் பாடறியேன் படுப்பறியேன்னு பாடினேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் லிரிக்ஸில் ஏட்டிலன்னு வரும். ஸோ அந்த நான் எட்டிலன்னு பாடினேன். ஸோ சித்ராம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க ஏட்டிலன்னு பாடணும். அண்ட் இன்னும் திஸ் லாஸ்ட் வராஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுவும் கேர்ஃபுல்லாக பாடுன்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் மோஸ்ட் லேர்னிங் ஐ காட். வெரி குட், வெரி குட். எக்ஸலண்ட். அண்ட் போஸ்ட் ரியாலிட்டி ஷோ. எப்போவுமே ஒரு ரியாலிட்டி ஷோ முடிக்கிறது அப்படின்னா அந்த ரியாலிட்டி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஆமாம் ஆமாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தக்க வச்சுக்கணும். அண்ட் வி ஹேவ் டு மல்டிப்ளை தோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க்கிங். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ண? ஹூ இஸ் யுவர் யூனோ who is doing all of those Instagram work for you? My papa is already he's only full on posting the videos எல்லாமே அப்பா தான். and I'm very thankful to him. and after the super singer வந்து நிறைய ஷோஸ் கிடைச்சது because it's every time you get that. and I got to sing in UN sirs two songs பாடினேன். கரெக்ட், அண்ட் வித்யாசாகர் சர்ஸ் கான்சர்ட் Concert, போனேன். ஆமா. தித்திக்குதே பாடினேன். கரெக்ட். அண்ட் இளையராஜா சருக்கு ஒரு பாட்டு ஹிந்தி பாட்டு. ஓ ஹிந்தி and ஃபென்டாஸ்டிக். ஸோ அவரோட மூவி இல்லையா? ஆமாம் அது ஹிந்தி மூவி. ஸோ அதில் பாடினேன். ஸோ தெர் ஆர் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ கெட் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர். ஸோ அப்படி தான். But even nevertheless, you have to be talented to get all of ஆமாம் those opportunities too, right? ஆமாம் ஆமாம். ஷுட் பி ஹம்பிள் ஆல்சோ அண்ட் டேலண்டட். ஸோ Absolutely. So I got to sing with many playback singers and also mentors கூடயும் பாடியிருக்கேன் ஷோஸில். ஈவன் சரண் சார் அந்த ஷோ அந்த என்னோட ஜட்ஜாக இருந்தது. நான் இப்போ ஷோவில் கூட பாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஐ ஆல்சோ சாங் அஞ்சலி அந்த சாங்ஸ் எல்லாமே பாடினேன். ஸோ அவர் சொன்னாங்க தட் ஐ வாஸ் அ ஜட்ஜ் இன் தட் சூப்பர் சிங்கர் அண்ட் நவ் இந்த குழந்தையோட நான் பாடினேன்னா வெரி ஹாப்பி அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. வெரி நைஸ், வெரி நைஸ். சரி, இப்போ ஒரு கொஸ்டின். நீ வந்து ஸ்டேஜில் பாடும்போது ஒரு டைப் ஆஃப் சில விஷயங்கள் நீ பண்ணணும், டெக்னிக்ஸ் சிலது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீ வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பாடும்போது இப்போ நீ சொன்னல இப்போ ராஜா சாருக்கு பாடியிருக்க, யுவன் சாருக்கு பாடியிருக்க, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் போய் நீ பாடிட்டுருக்க, இன்னமும் நிறைய ஸ்டில் சிங்கிங். ஸோ கிவன் தட் இப்போ ஸ்டேஜில் பாடுறதுக்குன்னு சில டைனமிக்ஸ் இருக்கும். ஐ மீன் இட் கம்ஸ் டு மைக் ஸ்டுடியோ ரெக்கார்டிங், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். எப்படி அதை ஹேண்டில் பண்ண? ஹவு டிட் யூ கிராக் இட்? ஸ்டேஜ்னா நம்ம எனியும் வி ஷுட் நாட் ஷவுட் அண்ட் சிங் இட். பட் மைக்னா வி கேன் லிட்டில் பிட் யூ கேன் give out the whole thing. So stageல recordingனா we can be very relaxed. you can take it again, retake பண்ணலாம், அதெல்லாமே இருக்கு. பட் ஸ்டேஜ்ல ஒரே வாட்டி பாடணும். that's a problem. அதுக்கப்புறம் எப்படி சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அதே பாட்டை
டிஃப்ரெண்ட்டா நம்ம 2 விஷயமா அப்ரோச் பண்ணுவோம். ம். ஸ்டேஜ்ல பாடும்போது வேற டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ம். ரெக்கார்டிங்ல பண்ணும்போது வேற டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஆமாங்க. அது எப்படி நீ வந்து கிராக் பண்ண? அது எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட? ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நிலவு சாங். ஆமா, கரெக்ட். அது நம்ம ஷோல பாடும்போது ரொம்ப எனர்ஜி கொடுத்து பாடணும். வேறஸ் ரெக்கார்டிங்னா வி கேன் லைக் எப்படி சொல்றது? அவ்ளோ சத்தமா பாட வேண்டாம். ஆமாமா. ஆ. பிகாஸ் எவ்ரிதிங் வில் கெட் கேப்சர்ட் பை த கேப்சர்ட். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு மைக். ஸ்பெண்ட் தட் மச் எனர்ஜி இன் ஆமா, ஆமா. ரெக்கார்டிங் இஸ் வெரி ஸோ நைஸ். ஓகே. அப்படிதான். ஸோ இது உனக்கு இந்த மாதிரி ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி நீ அந்த வீட்ல அப்பா சிஸ்டம்லேருந்து கத்துக்கிட்டியா? இல்ல யாராவது உனக்கு சொல்லிக் குடுத்தாங்களா? அது சிஸ்டம்னு கத்துக்கினேன். பட் சொல்லியும் குடுத்துருக்காங்க. லைக் யூ அ. நீட் டூ வென் யூ ஆர் சிங்கிங் சம் போர்ஷன்ஸ் இப்படி வந்து போணும் போனோம். அப்படிலாம். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வென் யூ கோயிங் ஃபார் ரெக்கார்டிங் செஷன். யாஹ்! ஸோ ஸோ ஒரு பிக்கெஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் அ ரெக்கார்டிங் யாராவது உனக்கு சொல்லிக் குடுத்தது? சம் சவுண்ட் என்ஜினியர் ஆர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கல்ல, "இத நீ பண்ணு" அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ எல்லாத்துலயும் அத பண்ணியிருப்ப. அது என்னது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஜாஸ் ஜானர் மாதிரி பாடணுன்னா லைக் நான் வந்து மைக்குக்கு க்ளோஸாக போய் பாடினேன். ஸோ சவுண்ட் இன்ஜினியர் சொன்னாங்க தட் யூ நீட் டு கோ பேக் லிட்டில் பிட் அண்ட் சிங் தட் பிகாஸ் யூ கேன் கிவ் மோர் எனர்ஜி இட் பி சவுண்ட் மோர் குட். ஸோ அது மாதிரி அண்ட் சில கமக்கம்ஸ் எல்லாம் பாடும்போது யூ நீட் டு கொஞ்சம் ஃபீல் கொடுத்து பாடணும். லைக் எப்படி சொல்கிறது? ஆட் a little bit more air to your singing. ஆமாம். ஓகே. And if அ. you're singing in husky tone மாரி, you need to come more closer to the ம். mic and you need to sing more husky. ஆ. அப்படி எல்லாமே நெறைய கத்துருக்கேன். ஃபேன்டாஸ்டிக், ஃபேன்டாஸ்டிக். சூப்பர். ஸோ எனக்கு ஒரு இது இப்போ வந்து ஜென்ரலி என்ன ஆகும்னா, ரொம்ப நேரம் ஷூட் நடக்கும். ஸ்கூல்லாம் போ முடியுமான்னு தெரியல. ஆமா. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. இங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கோம். ம். முன்னாடி நான் சொல்றது ஓகே. ரொம்ப முன்னாடி. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்குலாம் வந்து ஸ்கூல்லாம் போ முடியுதா? அ ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. பிகாஸ் சூப்பர் சிங்கருக்கு மை ஸ்கூல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ம். அண்ட் ஒன்லி 2 அந்த பேண்டமிக்னால ஆன்லைன் தான் இருந்தது. ஸோ அவ்வளோ பிரச்சனை இல்ல. வெரி நைஸ். ஓகே, ஸோ ஓகே. ஃபினாலேக்கு வந்து 2 ம். மந்த்ஸ் தான் எனக்கு ஸ்கூல் முடியல. ஓகே. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் பிரின்சிபல் மேம் எல்லாம் சொன்னாங்க, "டோன்ட் கம் டு ஸ்கூல் பிகாஸ் ஏதாவது காஃப் ஏதாவது வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்." ஸோ அப்படியெல்லாம் ரொம்ப சப்போர்ட் ஸ்வீட். பண்ணாங்க. ஓகே. அண்ட் அதுதான் அண்ட் என்ன டீச்சர்ஸ் எல்லாருமே நான் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நெறைய என்ன கூப்பிட்டுட்டு, "ஒரு பாட்டு பாடுறியா?" அப்படியெல்லாம் கேட்பாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ நெறைய சப்போர்ட்டிவா, "நீ நல்லா பாடுன, யூ கேன் டூ இட்" அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் யுவர் ஃபன் கோ டூ யூனோ திங் அட் ஸ்கூல்? ஸ்கூல்ல வந்து யூசுவலி நாங்கலாம் வந்து இந்த பிடி பீரியட் இருக்கும்ல, ஆமா, அந்த கேம் பீரியட்லாம் நான்லாம் என்ஜாய் பண்ணுவேன். ஆமா. அது மாரி ரீசஸ் டைம்லாம் எப்ப அந்த பெல் அடிக்கும், எப்படா அந்த பிரேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி யூஸ்ட் டு ஆமா. ரன் அவுட் ஆஃப் த கிளாஸ். அந்த மாரி டு யூ ஹேவ் ஆல் ஆஃப் தோஸ் குட்டி குட்டி திங்ஸ் தட் யூ டூ Yeah. இன் ஸ்கூல்? வாட் டு யூ டூ அட் ஸ்கூல்? நான் வந்து பிடி பீரியட் ஆகும்போது நான் 1 மினிட் கூட ஆச்சுன்னா அப்படியே ஓடி போயிருவேன். 1 மினிட் அதாவது ப்ரீவியஸ் கிளாஸோட பெல் ஆமாமா. அடிச்சோனே ஓடிடுவேன். ஓடிட்டு போயிருவேன். என்ன உன்னோட ஃபேவரைட் கேம்? பேட்மிண்டன் ப்ளே பேட்மிண்டன். பண்ணுவேன். ஓகே. ஆமா. வெரி நைஸ். அப்புறம்? அண்ட் வாட் டு யூ நான் ப்ளே அதர்வைஸ்? ஸ்கூல்ல ஃப்ரீ பீரியட் வந்துச்சுன்னா அப்படியே ப்ளே பண்ணுவேன், பேசுவேன். பேசுவியா? ஃப்ரெண்ட்ஸ் வாட்? கூட பேசுவேன். ஆமா. ம். யூஸ்ட் டு ப்ளே மினி கேம்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு. அண்ட் சூப்பர் சிங்கர்ஸ்லும் நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் வந்து ம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் வெரி ஃபன். நம்ம சூப்பர் சிங்கர் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே போய் ஓ! ப்ளே பண்ணுவோம். என்னென்ன ஆமா. ஊனோ கார்ட்ஸு, ஆமாமா. அப்புறம்? அப்படி மாரி தான். லூடோ. லூடோ. ஆமா அப்படி. ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக்கு ஆஃப். உள்ளுக்குள்ளேயே ஆமாமா. ஆஃபீஸ்க்குள்ளேயே விளையாடுவீங்களா? தட்ஸ் நைஸ். சரி. எது ரொம்ப கஷ்டம்? எக்ஸாம் ஒண்ணு வருது. ஓகே. கஷ்டமான எக்ஸாம். எது உன்னோட கஷ்டமான எக்ஸாம்? மேத்ஸா? ஆமா. எப்படி கரெக்ட்டா சொன்னேனா? கரெக்ட். எல்லா மோஸ்ட் மியூசிஷியன்ஸ்க்கு மேத்ஸ் கஷ்டம் போல. மேக்ஸிமம். ஓகே. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வருது. அது கஷ்டமா? நாளைக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது கஷ்டமா? மேத்தமேட்டிக்ஸ். இப்ப 8th கிரேட் மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன வந்திருக்கு உனக்கு? இன்டகிரேஷன்லாம் வந்துருச்சா? அப்புறம் என்ன என்ன ஞாபகம் இருக்கா? என்ன என்ன உனக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல வந்திருக்கு இப்போ?
வாட் இஸ் த அல்ஜீப்ரா அதெல்லாம் அல்ஜீப்ரா, முடிஞ்சா? லீனியர் எக்வேஷன் ஆ. எல்லாமே ரொம்ப கொஞ்சம் டஃப் தான். ஆமா. ஸோ ஸோ உன்னோட ஸ்கூல் போர்டு என்ன? சிபிஎஸ்சியா? சிபிஎஸ்சி. ஆமா. ஓகே. நைஸ், ஸோ நைஸ். ஸோ நம்ம ஷோஸ் போம்போது கிளாஸஸ் மிஸ் பண்ணுவோம். ஸோ ம். அது நோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ற கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் வி கேனாட் எக்ஸாம் வரும்போது எல்லாமே சேர்ந்து எல்லாமே ம். படிக்கணும். ஸோ தட்ஸ் ஒன் ப்ராப்ளம். அண்ட் எல்லாமே பேலன்ஸ் தான் பண்ணோம். அண்ட் எப்படி சூஸ் பண்ணுவ? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ் an எக்ஸாம் தட்ஸ் கமிங் ம். அண்ட் யூ ஹேவ் அ ஷோ. எப்படி நீங்க எல்லாரும் ஆஸ் அ ஃபேமிலி வில் சிட் அண்ட் சூஸ் விச் ஒன் டு கோ டு? இது இப்போ எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்ட்டு? exam. Both are equal for me, but exam is a little bit important because you need to be educated. And I want to be a doctor also. ஓ! Yeah, ஸோ pediatric. இப்பவே இந்த நீட் கோச்சிங்லாம் ஆரம்பிச்சாச்சா? இப்போ இல்லை 9th 9th முடிஞ்சு முடிஞ்சு. ஆரம்பிப்பீங்க. ம். ஸோ அதுவும் இருக்குது. ஐ நீட் டு போத் பிகாஸ் பாட்டு வந்து எப்பவுமே வரும் அப்படி இல்லை நம்பிக்கை இல்லை. ஸோ இஃப் யூ எஜுகேட் ஆகினாலும் இட்ஸ் வெரி குட் இன் யூர் ஃபேவர். ஆஃப் கோர்ஸ். சரி உன்னோட ஸ்கூல்ல உன்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன? சயின்ஸ், ஆ. பயாலஜி ரொம்ப பயாலஜி பிடிக்கும். பிடிக்கும். ஆஃப் கோர்ஸ். அதனால தானே டாக்டர் உனக்கு ஆமா. டாக்டர் ஆகணுன்ட்டு. ஏன் why did it occur to you that you want to become a doctor in the future? I want to help people, you know, save people. ம். அப்படிதான் I wanted to. I got inspired to be a doctor. ஓகே. And biology ரொம்ப பிடிக்கும். It will be very interesting to learn, you know, learn how human body human body. works. ஆமா. So ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பயாலஜில இந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயம் ஏதாவது பிடிக்குமா? லைக் எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் ரொம்ப பிடிக்கும், ஹார்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எது? ஹார்ட் ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்டியாலஜி பக்கம் போகலான்னு பிளான் பண்ணுறியா? இப்போவே தெரியாது. எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கே இன்னும் தெரியாது. ஸோ இதே மாதிரி நிறையா ரெக்கார்டிங்ஸ், நிறையா ஷோஸ், நிறைய படிப்பு ஆமா. அண்ட் எக்கச்சக்கமான ஹாப்பினஸ். ஸோ ஐ விஷ் யூ ஜஸ்ட் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பியாக நீ பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு நல்லா ஹாப்பியாக இரு. தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபார் தி Thank you. இசை பாட்காஸ்ட் அண்ட் நான் உனக்கு சொல்கிறேன் எப்போ இது ஏர் ஆகுதுன்னு அண்ட் ஷேர் இட். Yeah, sure. Thank you. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is me, KR Soundarya, signing off from the Isai Podcast. Da 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 da